சாயந்தரத்துலேருந்து எனக்கும் பார்த்திங்கன்னா இரும்பல். சாமி வந்து எங்களை கொண்டாந்து இப்போ ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுட்டு அங்கே கார் இங்கே நிறுத்த முடியாதுன்ட்டு அங்கே தள்ளி நிற்கிறாப்பிங்க. சரி தம்பிக்கு எனக்கு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கோம். அதை குட்டிங்க இந்த பாருங்க, இரும்பல் வந்து வாந்தி எடுத்துடுறானுங்க, சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. சாப்பிட்டது போல சாப்பாடு விட்டுறது எப்படி வாந்தி ஆயிடுச்சு. வாய் பிடிக்காது, இரும்பல் வந்தாலே வாய் பிடிக்காது. ஆமாம், எனக்கு 4 டைம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இரும்புறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப அப்படியே இங்கெல்லாம் எரிச்சலாக வலியாக இருக்குது. தம்பி 2 நாளாக இரும்பிட்டு இருந்தான். மருந்து ஊற்றியுமே கேட்கலைங்க. ஏற்கனவே இருந்த மருந்து ஊற்றினேன், அதனால் கேட்கல. சரி ஹாஸ்பிட்டலே வந்தோம்னாட்டு இன்னைக்கு வந்துட்டோம். டாக்டரை பார்த்துட்டு இதெல்லாம் கிளைமேட்டுக்கு ஊசி ஹாஸ்பிட்டல் போனால் தான் கேட்கும். ஆமாங்க, நிறைய பேருக்கு இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆனங்காட்டின்னு சளி காய்ச்சலுங்க. ஸ்கூல்லேயே வந்து குழந்தைங்களுக்கு இரும்பல் இருந்ததுனாவே ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்கிறாங்களாமாங்க. எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க, சுடு தண்ணியே குடிங்க, சேஃபாக உடம்பு தலைக்கு போடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம். ஆமாம், பனியிலலாம் குழந்தைகளை விடாதீங்க, வெளியே எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தம்பி டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு என்ன சொன்னாங்கன்ட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சு, ஆதிக்குட்டிக்கும் பார்த்தாச்சு, எனக்கும் பார்த்தாச்சு, எங்கள் அம்மாவுக்கும் பார்த்தாச்சுங்க. அம்மாவுக்கும் இந்த ஒரு சைடு ஷோல்டர்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 3 வயசுல பார்த்தாச்சுங்க. ஆதிக்குட்டிக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் காற்றுல படுக்கக்கூடாது, கூலிங்கான காற்று காதில் போகக்கூடாது, அப்புறம் சாப்பிட்றது எதாக இருந்தாலுமே வெதுன்னு தொண்டையில் படுற மாதிரி சாப்பிட்ணும், சுடு தண்ணி குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆதிக்குட்டிக்கு தான் மருந்து கொடுத்துருக்காங்க. பவுட்ரு மருந்து ஒன்று கொடுக்குற அப்படிங்க, அது கொடுத்தா தான் ஆதிக்குட்டிக்கு வந்து சளியே சரியாகுது. இப்போ வந்து இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம், குள்ளாய் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். ஆதிக்குட்டிக்கு போடவே மாட்டார், ஏதோன்னு சொல்லி தான் போட வைக்கணும். வாங்க, இங்கே நீங்கள் ஃபுல்லாக எடுத்தோம், அது எல்லாமே பத்தாமையே இருந்துச்சு. இது எப்படி இருக்குது? நாங்கள் வந்து அந்த காது கிட்ட நீளமும் தொங்கும் பார்த்தீங்களா, இப்படி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கேட்டிருக்கோம். பார்க்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாவது விளையாண்டுட்டு போட்டுட்டு இருப்பானு. நல்லா இருக்குதாம்மா, பிடிச்சிருக்காம? கொண்டாங்க, அதை போட்டு பார்க்கலாம். தங்கத்துக்கு அடிச்சா செட் ஆகாது. நல்லா இருக்குதாம்மா? பாருங்க, ஆதிக்குட்டிக்கு இந்த மாதிரி இது வாங்கிட்டு, இது பேர் என்னது சொல்றதுன்னு தெரியல. ஆதிக்குட்டிக்கு வாங்கிட்டு அடுத்த வேலையா வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்க வந்திருக்கிறோம். சந்தைக்கு போன காயெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. 2 காயாக சமைக்கங்காட்டின்னு காயெல்லாம் தீர்ந்துருச்சு. சரி, நாளைக்கு சாமிக்கு சமைக்கிறக்காக காயெல்லாம் வாங்கிட்டு போகிறப்ப வந்திருக்கோம். என்னென்ன காய் வாங்குறேன்னு பார்க்கலாங்க. பாருங்க, பீட்ரூட் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். இந்த 2 வாரமாக பீட்ரூட்டே செய்யவே இல்லை, அதனால் பீட்ரூட் எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா வந்து மேரக்காய் எடுத்துருக்காங்க. சாம்பார் வைக்கிற காயை தான் எங்கள் அம்மா பார்ப்பாங்க. ஆமாம், இங்கே பாருங்க, புடலங்காய் ஒன்று எடுத்துருக்குறோம். அப்புறம் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் எடுத்துருக்குறேன். காலிஃப்ளவர் எடுத்து குழம்பு மிளகாட்டி வைக்கலாமா? சரி, மசாலா இல்லை நாளைக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இது எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். இல்லை நாளைக்கு கூட வந்து வாங்கிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வாங்கிக்கலாம். ஏமா ஆமாம், அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சிக்கலாம். அவர் எப்படி வரத்தான் செய்கிறாரு. ஆமாம், கடைக்கு வர வேண்டியது இருந்துட்டு தான் இருக்குது. சரி, அப்போ வாங்கிக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம வாங்கின பொருள். கரும்பு சக்கரை, பூஸ்ட்டு, புடலங்காய், இந்த காயெல்லாம் பார்த்துருக்கீங்க. கொத்தமல்லி தலை ஒரு 10 ரூபாய்க்குங்கக்கா. பாருங்க, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆதிக்குட்டி தூங்கிட்டாரு. எது இந்த மாதிரி குள்ளாயாட்டம் அப்படி வாங்கி கொடுத்தங்காட்டி கம்முன்னு போட்டிருக்கானுங்க. மற்றதெல்லாம் கழட்டி விட்டுருவான். ஏன் சாமி தம்பி டல்லா இருக்கிறேங்க. பாப்பா ராதியா பாப்பா கேட்டுருந்தீங்க, உடம்பு சரியில்லை, தம்பி கொஞ்சம். ஆமாங்க, சளி பிடிச்சிருந்துச்சு, இரும்பிகிட்டே இருந்தான். இப்போ மருந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப இருமல் சாமி, எனக்கே பாவமாக இருக்குது பார்த்தா. அது இரும்புனா அப்படியே சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் வாமிட்டு வேற வந்துடுதுங்க. அது ஒரு மாதிரியா ஆயிடுது, கண்ணே சவந்து போயிருதுங்க அவனுக்கு. நான் கூட அழுகுவான்னு பார்த்து பரவாயில்ல, அழுகிறது இல்லை. இருந்துச்சுன்னா நம்மளாட்டு நார்மலாக இருந்துக்கிறான். ஒரு குழந்தை பயந்துட்டு ஐயோ இருமல், இப்போ ரொம்ப இருமல்னா பயந்துட்டு அழுகுவான்னு பார்த்தா அழுகிறது இல்லைங்க. ஆமாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆதிக்குட்டியை பொறுத்த வரைக்கும். யாரும் ஃபோன் பண்ணுறாங்க, பார்க்குறேங்க. சரி, வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாங்க. பாருங்க, ஆதிக்குட்டி வந்து தொட்டலில் போட்டாச்சுங்க. வீட்டுக்கு வந்தால் எந்திரிச்சிருவாருன்னு பார்த்தேன். என் தம்பி எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டு இருக்கிறான். பாருங்க, எப்படி தான் நைட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ. மருந்து வேறு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் தங்க வேறு சாப்பிடவே இல்லை, சாப்பிடாமே தூங்கிட்டு இருக்கான். எந்திரிப்பா தான் வீட்டுக்கு வந்தால் சரி முழிச்சுக்குவான் அப்படின்னு பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். தூக்கத்துலேயே தான் இந்த புட்டியில் ராய் கஞ்சி எப்படி கொஞ்சம் தண்ணியாட்ட காய்ச்சி கொடுத்துட்டு மருந்து ஊற்றி விடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்து மத்தியானம் வாழையில வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. நிறையவே வாங்கிட்டு வந்துட்டாரு. இதை எப்படி வந்து வாடாமல் பத்திரமா வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம முன்ன பின்ன இந்த மாதிரி அதிகமாக வாழையில வாங்கி ரொம்ப நாள் வச்சது இல்லைங்களா, அதனால எனக்கு தெரியலிங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அதே மாதிரி இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறேன். வீணாயிடக்கூடாதுங்களா, காசு போட்டு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு. டெய்லி சாமிக்கு இதில் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கீங்க, போட சொல்லியிருக்கீங்க. அதுக்காக எப்படி பத்திரமா வச்சுக்கிறது, எதை எப்படி கவர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நைட்டுக்கு சாமிக்கு என்ன டின்னர் செய்கிறேன்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து நான் பூரிக்கு வந்து மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக வரணுங்கிறக்காக நேரத்துலேயே வந்து ஊற வச்சுட்டேன். மாவு பிசைஞ்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பூரிக்கு குருமா பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்டு மசாலா ஆட்டி குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. பட்டை கிராம்பு சோம்புலாம் அரைச்சி ஊற்றி. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து சாமிக்கு வந்து தட்டைப்பயிர் வேக வச்சு இந்த மாதிரி தாளித்து கொடுத்தேன். ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுத்தேங்க. பாருங்கள் கேரட் பீன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். மசாலா அரைச்சாச்சு. வெங்காயம் தக்காளி வணங்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்குட்டிக்கு வந்து மருந்து கலக்கிறதுக்காக சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், ஆறணும். எந்திரிச்சிட்டாருங்க. காய் எரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஆதிக்குட்டி வந்து எந்திரிச்சிட்டான். இப்போ அவங்க அப்பாட்ட கொடுத்துருக்கேன் பாருங்கள் சாமிகிட்ட. தங்கா நான் கூட சாப்பிடாம தூங்குறானே, இப்படிடா மருந்து கொடுக்கறது வயிற்று கொடுக்கறது சாப்பிட்றதுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். சிரிங்கிட்டு முடிச்சிட்டான். உடம்புக்கு நல்லால, அது அரை தூக்கத்தில் வேறு எந்திரிச்சிட்டானுங்களா, சோக்கையாட்ட அப்படியே படுத்துட்டு இருக்கிறான். இருங்க தோசை எடுத்துகிட்டு வரேன். பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து அந்த அக்கா அவங்க தம்பிக்கு பூரி சுடுறேன்னு நான் சொன்னங்காட்டின்னு தம்பிக்கு 2 பூரி கொடுங்கன்னாங்க. அதுக்கு நம்ம ஆதிக்குட்டிக்கு தோசையும் பருப்பும் கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து இப்போ ஆதிக்குட்டி ஊட்டி விட போகிறேன். இங்கே பாருங்க குருமா வச்சு சாமி தனியாக எடுத்து வச்சிட்டேன். சாமிக்கு பாருங்கள் புசு புசுன்னு பூரி சுட்டாச்சு. இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க. ஆதிக்குட்டி எந்திரிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அதனால் நான் பூரி தேய்ச்சி தர சாமி ஒரே வேலையா அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்காரு பாருங்க. நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டுங்க, எனக்கு அப்புறம் சுட்டுக்கிறேன். ஆமாங்க, அதனால் கையோட வேலையை முடிச்சிரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் தேய்ச்சி தரேன் நீ போட்டுடு அப்படின்னு சொல்லி தேய்ச்சி கொடுத்துட்ருக்காரு. ஆனது ஆகி போச்சு 5 நிமிஷங்கிற மாதிரிங்க. 10 மணிக்கெல்லாம் எப்போ முடியுதோ அப்போ சாமி கும்பிடுவாங்க. அதாங்க சாமி விடுங்க. 10 மணி 11 மணி கூட சாமி கும்பிடுவாங்க. அதாங்க சாமி. சரி தேய்ச்சி வைங்க, நான் சொல்கிறேன். ஆமாங்க, ஆஸ்பத்திரி போனோம், அங்கே கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. போதுங்க இந்த அளவுக்கு வைங்க. ஆமாங்க, சின்ன சின்ன பந்தா தான் உருட்டுனேன். நல்லா இருக்குங்க அப்போ தான் பூரி சாப்பிட்றதுக்கு. கட்டை மேலேயே வச்சுட்டு நடக்குது சாமி போட்டிக்குள்ளேயே. இங்கே செல்ஃபு தான் இத்த பெருசாக இருக்குல்ல, தேக்கறக்கு வாசமாக இருக்குன்ட்டுங்க மேலேயே விட்டுட்டு நடக்குது. இங்கே வந்ததுலேருந்து அந்த கல்லையே தான் தேய்ச்சிட்டு இருந்தேங்க. சரி சாமி தேய்ங்க.